அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் திட்டமிட்ட விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. சந்திரனுடைய சஞ்சாரம் காரணமாக உங்களுக்கு பயணங்கள் மூலம் தனவரவு உண்டு. கல்வி நிறுவனம், உணவகங்கள் நடத்துபவர்கள் மேன்மை பெறுவாங்க. திருமண மண்டபம், நகை வியாபாரிகள் ஆகியோர் தொழில் விரிவாக்கம் செய்து லாபம் பெறுவாங்க. தனியார் உத்தியோகர்கள் பணியில் கவனமாக இருப்பது நல்லது. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பெட்ரோலியம், பால் பொருள் உற்பத்தி நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சூரியன் 9வது இடத்துல அமர்ந்திருப்பதால் முதலாளிகளுடைய அன்பை பெறுவது கடினம். ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டும். அலட்சியமாக இருந்தால் சில வேலை இழக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய நகர்வுகளால் உங்களுக்கு சில நன்மைகள் நடந்தாலுமே குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கடினம். ஆகவே கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு இல்லற வாழ்க்கையில் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. தகப்பனார் வழியில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத காரியங்கள் நன்மைகள் மூலம் உங்களுக்கு நடைபெறும். புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரத்தை பெருக்குவதற்கான புத்திசாலித்தனமான நல்ல ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. குரு 10ஆம் இடத்துல அமைந்திருப்பதால் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறலாம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு சிக்கல் உண்டாகும். விரைய செலவு அதிகரிக்கும். பிள்ளைகள் தனிச்சையாக செயல்படக்கூடியதாகவும் சனி 7ஆம் இடத்துல இருப்பதால் குடும்ப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகலாம். திட்டமிட்டு செலவு செய்யவில்லை என்றால் பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு பாடாய்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு 6ஆம் வீட்டில் இருக்கார். குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. கேது 12ஆம் இடத்துல இருக்காரு. மனைவியோடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உத்திரம் 2, 3, 4 பாதம் இந்த காலகட்டத்தில் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களுடைய ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும். எதையுமே துணிகரமாக எடுத்து மேற்கொள்ளும் தனித்திறன் உங்களிடம் இருப்பதால் வாழ்க்கையில் உச்சத்துக்கு செல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பிள்ளை பேறு, தொழில் வாய்ப்புகள், லாட்ரி யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் பல புண்ணிய தரிசனங்கள் ஆகியவை ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்குது. வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய தயவால் அனுகூலமான ஒரு பலன்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் அந்த பயணத்தில் உங்களுக்கு நிம்மதியான ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கக்கூடியதாகவும் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடியதாகவும் இருக்குது. பண பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையக்கூடியதாகவும் உங்களுடைய முயற்சிகள் காலதாமதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் செயலாற்றுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். திருமண காரியங்கள் கைகூடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். பண வரத்து உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணத்தின் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னும் சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் போதிய அளவு தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காலத்துக்கு தக்க நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு வராத உறவுகளினுடைய வருகையால் உங்களுடைய மனம் மகிழக்கூடியதாக இருக்குது. அவருடைய உயர்ந்தர உணவகங்களில் நீங்கள் உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க. சிலருக்கு வீண் அலைச்சல் வீண் செலவுகள் ஏற்படும். மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க. உயர் அதிகாரிகளுடன் தேவையற்ற சர்ச்சைவுகளை விலக்கி பணிவுடன் பணியாற்றினால் எதிர்பாராத பதிவு உயர்வுகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதில் வரும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடக்கக்கூடியதாக இருக்குது. சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையுடைய தரம் உயரக்கூடியதாகும். அன்பு நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய கால தாமதமாவதால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படலாம். இதன் காரணமாக மட்டுமே அதிக லாபமும் அதிக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடியதாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலருக்கு உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. எதையும் பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க. வாக்கு வன்மையினால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். ஆனால் மனதில் ஏதாவது ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பண தேவைகள் ஏற்படலாம். தேவையான நேரத்தில் மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கு கர்ம ஜீவனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எல்லாவற்றிலுமே சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெருகும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கலாம். மனக்குழப்பம் நீங்கும். பண வரத்தை அதிகப்படுத்தும். தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளை பெறுவாங்க. உத்தியோகர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்த ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்த்து தங்களின் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக சுப மங்கள செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை சீரான ஒரு நிலை காணப்படலாம். ஆயுள் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு செயல்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படலாம். சக மாணவர்களுடன் நீங்கள் நல்ல ஒரு முறையில் அனுசரித்து போவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வேலைகளை முடிக்க கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். வேலை செய்யும் பெண்கள் வேலை மற்றும் குடும்பத்தை சமாளிக்க சிரமப்படுவாங்க. தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் விரிவாக்க திட்டங்களில் சில தடைகள் உங்களுக்கு வரலாம். வெளிநாட்டில் இருந்து வேலை மற்றும் தொழில் தொடங்க நினைத்தால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.